வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புதினாவும் பட்டாணியும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புதினாவும் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா, பூண்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். புதினா பச்சை மிளகாலாம் அரைச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுது நமக்கு. ஸோ பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் வதங்கட்டும். ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு, பட்டாணி ஒரு கப் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இப்போ காரப்பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக வரமிளகா பொடி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி, ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்லா ஒரு 20 வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கோம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுது. இப்போ ரெடி ஆகிடுதான்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுடைய பட்டாணி புதினா போட்ட ரைஸ் வந்து ரெடி. இது டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் பச்சடியோடு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு சிப்ஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.